மே 19 வேண்டும் வேண்டல். எல்லா மனிதருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். 1 தீமோத்தேயு 2:1. புதிய ஏற்பாட்டு சபையில் குருக்கள் அல்லாதோர் என இரு வகுப்பினர் இல்லை. நாம் அனைவரும் ஒரே உடலின் பல உறுப்புகள், சம முக்கியத்துவம், ஆனால் பல்வேறு கடமைகள். கடவுளுக்கு முன் ஆசாரியராயிருத்தல் அரும் சாக்கியம் மட்டுமல்ல, பெரும் பொறுப்புமாகும். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுதலில் முக்கிய பகுதி மக்களுக்காய் பிரார்த்தித்தலே. முதலாவது, நாம் எல்லா மனிதரின் மீட்பிற்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும். அது நம்முடைய மீட்பராகிய கடவுளுக்கு முன்பாக நல்லதும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனிதரும் மீட்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:1. நமது ஜெபங்கள் எல்லா மனிதரையும் சூழ வேண்டும். ரோமர் 10:14 பவுல் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான் என்று கேட்கிறார். 1 தீமோத்தேயு 2:1. இந்த அடிப்படையில் அவர்களுக்காய் விண்ணப்பிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி மீட்கப்படுவார்கள் என்று கேட்கலாம் அல்லவா? அடுத்து, தேவ மக்களது எழுப்புதலுக்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும். இன்றைய சபை அன்றைய சபை அல்ல. இன்றைய சபை இருக்க வேண்டியபடி இல்லை. முந்தின மகிமையை இழந்து பின்வாங்கி போயிருக்கிறோம். பெரும்பான்மையான சபைகளின் நிலை இதுவே. வெளிப்படுத்துதலின் 7 சபைகளில் 5 சபைகள் ஆண்டவரால் கண்டிக்கப்பட்டன. நம் நிலையும் இதுதானே? தன் ஆண்டவரை இழந்ததையே அறியாமல் சபை என்னவோ ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? சங்கீதம் 85:6. கடைசி கால தீர்க்கதரிசி யோவேல் ஆண்டவரது ஆசாரியரை புலம்பி ஜெபிக்க அழைக்கிறான். யோவேல் 1:13. நோயுற்ற சபை செத்துக் கொண்டிருக்கும் உலகை காப்பாற்ற முடியுமோ? நமது அனுதின ஜெப பட்டியலில் எழுப்புதல் முதல் குறிப்பாயிருக்கட்டும். 3வது, நமக்கு தெரிந்த விசுவாசிகளுக்காய் விண்ணப்பிக்க வேண்டும். அது உள்ளூர் சபை அல்லது ஜெபக்குழுவின் உறுப்பினராயிருக்கலாம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்கிறது வேதம். யாக்கோபு 5:16. கடமைக்காய் கைகுலுக்கி வந்தனம் சொல்வது போதாது. சக விசுவாசிகளுக்காய் கிரமமாய் வேண்டுதல் செய்வது அவசியம். நாம் தனித்தவர்கள் அல்ல, சார்ந்தவர்கள். எனக்கு என் ஜெபம் போதும் என்று எண்ணக்கூடாது. ஒருவரின் ஜெபம் மற்றவர்களுக்கு தேவை. தம்மோடு விழித்திருந்து விண்ணப்பிக்க இயேசுவே தம் சீடரை வேண்டினார். தன்னோடு ஜெபிப்பதில் போராடும்படி பவுல் சக விசுவாசிகளை மன்றாடி கேட்டுக்கொண்டார். கர்த்தருடைய ஜெபம் எனக்கு என்றிராமல் முழுவதும் எங்களுக்கு என்றிருப்பது எத்தனை கருத்தானது! உற்றார் பெற்றாரும் குடும்பங்களும் மற்றும் பலர் வாழ்வதைக் கண்டு சகித்திராதென்றும் ஜெபித்திடும் கண்ணீர் ஜெபம் கேளுமே. சகோதரி சாரா நவரோஜ்.